வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரியோட ஸ்ரீருத்ர மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எந்த மந்திரம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முறை சொன்னால் 100 மடங்கு பலன் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ருத்ர மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானோட நாமங்களில் ருத்ரன் அப்படின்ற நாமமும் ஒன்று. பொதுவாக ருத்ரம் அப்படின்னா ஆக்ரோஷமான, ஆவேசமான அப்படின்றது தான் அனைவரோட கருத்து. ஆனால் ருத்ரன் என்பவர் அழித்தல் தொழிலை செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. துன்பத்தை, தீமைகளை அழித்து நன்மைகளை வழங்குபவர் அப்படின்றது தான் ருத்ரன் அப்படின்றதோட அர்த்தம். 3 தொழில்களிலும் மும்மூர்த்திகளால் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அனைத்திற்கும் காரணக்கர்த்தாவாக விளங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தான். அனைத்து உயிர்கள், பொருட்கள் அணுவிற்குள்ளும் அணுவாக அண்டத்தில் பேரண்டமாக விரிந்து கிடப்பவர் தான் ருத்ரன் வடிவத்தின் தத்துவம். ஆரம்பமும் அவனே, முடிவும் அவனே அப்படின்ற சிறப்பை சொல்வதுதான் இந்த ருத்ர மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறதுனால பல மடங்கு பலன் உங்களுக்கு தேடி வந்துடும். மந்திரம் பதிவில் வந்துட்டு இருக்குது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. பொதுவாக எந்த ஒரு மந்திரத்தையும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு சொன்னால் அதோட பங்கு 1 பங்கு பலன் தான் கிடைக்கும். இதே ஒரு ஆற்றங்கரையில், குளத்தங்கரையில் வச்சு சொன்னோம்னா 1000 மடங்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மலை மேலே அமர்ந்து ஜபம் செஞ்சால் 10,000 மடங்கு கிடைக்கணும். கோயில் அமர்ந்து செஞ்சோம் அப்படின்னா 1,00,000 மடங்கு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் போயிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு நான் ஒரு பதிவுலையும் சொல்லிகிட்ருக்கிறேன். மந்திரம் பதிவில் வருது, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை சிவன் கோயிலுக்கு போயிட்டு 2 விளக்கு, நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு குறைஞ்சபட்சம் 9 முறையோ 11 முறையோ 27 முறை 54 முறை இல்லை 108 முறை, உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ அத்தனை முறை சொல்லிட்டு வாங்க. 100 மடங்கு பலன் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த சிவபெருமான் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தருவார். அடுத்த மாதம் மாசி மாதத்தில், மார்கழி தை மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வரும். அந்த டைமில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. 100 மடங்கு உங்களுக்கு பலன் உங்களை தேடி வரும். சிவனோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க நானும் வேண்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு வீடியோவில் வேறொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம்.